ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 13ல நாம இருக்கோங்க. நாம நேத்திக்கு என்ன சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா, பரீட்சித் மகாராஜன் பக்தி கைகூடுவது எப்படி அப்படின்னு கேட்டாரு இல்லைங்களா? அதுக்கு முதல்ல தியானம் பண்ணணும்னு வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாரு சுக மகரிஷி. பகவானினுடைய விராட் ஸ்வரூபத்தை மனதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ரொம்ப பயந்து போயிட்டான் பரீட்சித். ஏன்னா அத அவனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. "என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அப்ப பகவான "பாதாதி கேசமா உன் மனதுக்குள்ள நினைத்து வழிபாடு செய்" அப்படின்னு சொல்றாரு. அது ஏதோ கொஞ்ச நேரம் நீடித்தது. ஆனா அதையும் முழுசா பண்ண முடியல. அப்ப "என்னால முடியல" அப்படின்னு சொல்லி மகரிஷி கிட்ட கேட்டான். "ஏதாவது எளிமையான வழிகள எனக்கு காட்டுங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு தான் மகரிஷி என்ன வழி காட்டினாரு அப்படின்னா, பகவானினுடைய குணங்களையும், அவரது பெருமைகளையும், லீலைகளையும் காதால் கேட்பதே பக்தி கைகூடுவதற்கு முதல் அடிப்படை அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாரு இல்லைங்களா? இதுவரைக்கும் தான் நாம நேத்திக்கு பார்த்துருக்கோம். இன்னும் பக்தி கைகூடுறதுக்கு இன்னும் 2 வழிகளும் இருக்குது. அது என்ன அப்படின்றத இன்னைக்கு கதையில நாம பார்க்கலாம் வாங்க. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் பார்த்துட்டோமா? பகவானுடைய பெருமைகள காதால கேட்கணும் அப்படின்னு பார்த்துட்டோமா? அப்ப 2வது என்ன அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றாரு. பகவானினுடைய திருநாமங்கள். நாமங்கள் அப்படின்னாலே என்னன்னா, பகவானுடைய குணங்கள விளக்குறதா தான் அந்த நாமங்களே இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேசவாய நமஹ அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். அழகான கேசத்தை உடையவர். அவருடைய அந்த குணம், அவருடைய அழக வர்ணிக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாமமே பகவானுடைய உருவத்த வர்ணிக்கும். அவருடைய குணத்த வர்ணிக்கும். அவருடைய கருணைய வர்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பகவான பத்தி வர்ணிக்கும். இந்த திருநாமங்கள நாம சொல்லணும். ஸோ காதால கேட்டு, நாவால பகவானுடைய புகழ பாடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சாது சங்கமம் அப்படின்னு சொல்றாரு. சாதுக்கள் அப்படின்னா யாரு? பகவானினுடைய பக்தர்கள். பகவானுடைய பக்தர்கள் எங்க இருக்காங்களோ, அந்த குழுவுல போய் நாமும் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பகவானுடைய பக்தர்கள் எங்க இருக்காங்களோ, அங்க பகவான் கண்டிப்பா இருப்பாருன்றது விஷயம். அப்போ பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். 2வது நாமும் பக்தின்ற பாதையில இருந்து விலகாம இருக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து பகவானுடைய கதைகள், ஆ அவருடைய லீலைகள் எல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அப்போ அத பத்தி பேசுற பக்தாஸ் கூட நம்ம இருந்தா தான், நம்மளுடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே அதே மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால சாதுக்களோட சேருறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 விஷயத்த தான் எளிமையான மக்கள் கூட செய்யலாம்ப்பா. இதுதான் பக்தி கைகூடுவதற்கு அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி மகரிஷியே. நீங்க சொல்ற இது உண்மையிலேயே ஈஸியான ஒண்ணு தான் அப்படின்னு பரீட்சித் சொல்றாரு. இப்போ மேலும் சுக மகரிஷி இன்னொரு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, இப்போ "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது" அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோட்டி உயிரினங்கள் இருக்குது. ஆனா, எந்த ஒரு உயிரினமா பிறந்தாலும் மோட்சம் அடையிற வாய்ப்புன்றது எல்லாருக்கும் கிடையாது. மனித பிறவி எடுத்தவர்களுக்கு மட்டுமே தங்க கர்மாவ கழிச்சு மோட்சத்துக்கு போகக்கூடிய தகுதி உண்டுன்னு பகவான் எழுதி வச்சிருக்காரு. அப்போ நமக்கு கிடைத்த மனித பிறவி எவ்ளோ உயர்ந்தது அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுகிட்டு நாம எதற்காக பிறந்தோம் அப்படின்றதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோமே, இனியும் ஒரு பிறவி வேண்டாம். பகவான் திருவடிய நாம அடைந்து விடணும். அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அந்த லட்சியத்த அடையிறதுக்காக தான் பகவான் நமக்கு இந்த உடலையே குடுத்திருக்கிறாரு. நாம அவர் குடுத்த உடல வச்சுக்கிட்டு எதேதோ காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறோம். உண்மைய புரிஞ்சுக்காம. ஆனா உண்மையிலேயே இந்த புலன்கள் எல்லாம் படைக்கப்பட்டதே எதற்காக அப்படின்னா, அதன் மூலமா காரியம் செஞ்சு பகவான் திருவடிய அடையறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? புலன்கள் படைக்கப்பட்டதே அவருக்காகவா? ஒவ்வொரு புலன வைத்தும் என்ன செய்யணும்? அப்படின்னு கேட்கிறாரு பரீட்சித் வந்துட்டு. நீ உன் காதால பகவானுடைய திருநாமங்களையும், அவரது கதைகளையும் கேட்கணும். நாவால அவரது புகழை பாடணும். தலையால அவர வணங்கணும். கைகள் கைகூப்பி வணங்குறதுக்கும், அவருக்கு கைங்கரியம் செய்றதற்கும், அடுத்து கண்கள் அவரது திருமேனிய தரிசனம் செய்றதுக்கு, கால்கள் அவர் இருக்கிற இடத்த நோக்கி நடந்து போறதுக்கு,
ஹிருதய தாமரையில அவர கொடி வைத்து அன்றாடம் வழிபாடு செய்வதற்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம புலன்கள் எல்லாமே படைக்கப்பட்டது, அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள செய்றதுக்கு தான். ஆனா, மனிதர்கள் யாரும் அத செய்ய மாட்டேங்கிறாங்க. அத தவிர மற்ற எல்லாத்தையுமே செய்றாங்க. அதனால தான் பிறவி அப்படின்ற பிணியில மீண்டும், மீண்டும் வந்து பிறந்துகிட்டே இருக்காங்க. இத உணர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு தங்களோட உறுப்புகள பகவானுக்காகவே செலுத்தி, இந்த பிறவியிலேயே வந்து மோட்சத்த அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு, சுக மகரிஷி வந்துட்டு. ஸோ அப்போ இப்போ பரீட்சித் வந்து அடுத்த கேள்விய வந்து கேட்குறாரு. என்ன அப்படின்னா, சரி நம்மளுடைய உடல் படைக்கப்பட்டதே வந்து பகவானுக்காக தான் சொல்லிட்டீங்க. இல்லன்னு சொல்லல. அந்த பகவான் யாரு? அப்படின்னு வந்து கேட்குறாரு கேள்வி. என்னன்னா, இவ்ளோ நேரம் வந்து பகவான பத்தி காதால கேட்கணும். பகவானுடைய நாமத்த சொல்லணும். பகவானுடைய பக்தர்களோட ஒன்று சேரணும். நம்ம புலன்களை எல்லாம் பகவானுக்கே அர்ப்பணிக்கணும். பகவான், பகவான், பகவான்னு சொல்லிக்கிட்டே வரீங்களே ரிஷியே, அந்த பகவான் யாரு? அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாரு. பரீட்சித் மகாராஜா வந்துட்டு. ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்விய நீ மட்டும் கேட்கல. நாரதரே வந்து அவங்க அப்பாவான பிரம்மா கிட்ட போய் இத கேட்டாரு. அதுக்கு பிரம்மா என்ன பதில் சொன்னாருன்றதையே நான் உனக்கு இங்க சொல்றேன். அப்படின்னு வந்துட்டு சுக மகரிஷி சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் நாரதருக்கே இந்த சந்தேகம் வந்ததாம். இந்த உலகத்த படைக்கிறது யாரு? அத வழிநடத்துறது யாரு? அத அழிக்கிறது யாரு? எல்லாத்துக்கும் மேம்பட்ட தலைவன் யாரு? யார் இதெல்லாம் படைக்கிறா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தாராம். பிரம்மா தானே இந்த உலகம் எல்லாத்தையும் சிருஷ்டிகர்த்தாவா இருந்து பண்றாரு. அப்ப அவர் தான் தலைவரா இருப்பாரோ! நம்ம தந்தையாச்சே! போய் கேட்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போய் பிரம்மா கிட்ட வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து பிரம்மாவ பேசினாராம். "இப்பேற்பட்ட அண்டத்தின் தலைவனே நீங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரம்மா வந்து சிரிச்சாராம். சிரிச்சுட்டு, "நாரதர் கலகம்ன்றது சரியா இருக்குதுல்ல" அப்படின்றாரு. உடனே வந்துட்டு அவரு, "அச்சச்சோ! கலகமெல்லாம் ஒண்ணும் இல்ல தந்தையே. எனக்கு நிஜமாவே இந்த டவுட் இருக்குது. அதனால தான் உன்கிட்ட கேட்கிறேன்" அப்படின்றாரு. "சரி ஓகே. உனக்கு நான் சொல்லி தரேன். நீ கேள்வின்னு கேட்டதுனால நான் உனக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மா வந்து தான் எப்படி படைக்கப்பட்டார் அப்படின்ற அந்த முழு விவரங்களையும் வந்து சொல்றாரு. ஆக்சுவலி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து இப்போ 2வது ஸ்கந்தத்துல இருக்கோங்க. 3வது ஸ்கந்தத்திலயும், 2வது ஸ்கந்தத்திலயும் ஒரே விஷயங்கள் தான் கூறப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமானது எப்படி படைக்கப்படுது, கால யுகங்கள்லாம் எத்தன அப்படின்ற ஒரு பெரிய கால்குலேஷன் வந்து ஒண்ணு இருக்கு. இத வந்து 2வது ஸ்கந்தத்துல ரொம்ப சுருக்கமா விவரிச்சிருக்கிறாரு சுக மகரிஷி. 3வது ஸ்கந்தத்துல அத நல்லா விரிவா, டீட்டெயிலா வந்து பண்ணியிருக்கிறாரு. இப்ப நாம வந்து ஒரு கட்டுரை படிக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முதல்ல குறிப்புச் சட்டகம்னு ஒண்ணு குடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த கட்டுரைக்குள்ள நாம எத பத்திலாம் நாம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரல் ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்ம குடுப்போம் இல்லையா? அதப்போல தான் இந்த 3வது ஸ்கந்தத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு இந்த 2வது ஸ்கந்தத்தின் கடைசி பகுதியில வந்து அச்சாரம் வந்து குடுத்திருக்கிறாங்க. என்ன அப்டின்னா, இப்ப பிரம்மா தான் படைக்கப்பட்டது இதெல்லாம் விவரிக்கிறாருன்னு சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் பின்னாடி இங்க வந்து சுருக்கமா குடுத்திருக்கிறாங்க. 3வது ஸ்கந்தத்துல நல்ல விரிவாவே குடுத்திருக்காங்க. ஸோ, அதனால நாம இப்போ சுருக்கமா என்ன அப்டின்றத ஒரு வரியில 2வது ஸ்கந்தத்துல பார்த்துட்டு, 3வது ஸ்கந்தம் வர்றப்போ இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது, என்ன ஏதுன்ற டீட்டெயில் எல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா வந்து 3ஆம் ஸ்கந்தத்துல பார்க்கலாம் அப்டின்ற அந்த இன்ஃபர்மேஷன இங்க நாம குடுத்துக்கிறோங்க. இப்ப என்ன அப்டின்னா, பிரம்மா தான் படைக்கப்பட்டது எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் இயங்குது, எல்லாத்துக்கும் மூல காரணமா பிரம்மம் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு வார்த்தைய முடிச்சுறாரு. எனக்கும் மீறினது பிரம்மம் தான். என்னையும், தேவர்களையும், ஈஸ்வரனான சிவபெருமானையும், அனைத்து தேவதைகளையும் படைத்தது பிரம்மம். அத்தனைக்கும் கண்ட்ரோலர் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து முடிச்சுறாரு. பிரம்மா வேற, பிரம்மம் வேற. இந்த இடத்துல நாம நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. பிரம்மா அப்படின்னா நான்முகக் கடவுள், படைப்புக் கடவுள். அவர்தான் பிரம்மா அப்படின்றவரு. பிரம்மம் அப்படின்றது என்னன்னா, அண்டத்தின் தலைவன் அப்படின்றது பொருள். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் அதிபதி. அனைத்து தேவதைகளுக்கும் அதிபதி. தனக்கு இணையானவனோ, தனக்கு மேம்பட்டவனோ, இல்லாத தலைவனாய் வீற்றிருப்பவன் எவனோ, அவனே பிரம்மம் அப்படின்னு வந்து காட்டிக் கொடுக்குறாங்க. அப்ப நாரதர் வந்து, "ஓ!
அவங்களுக்கும் தலைவரா மேல பிரம்மம்னு ஒண்ணு இருக்கா? அந்த பிரம்மம் யாரு? பிரம்மத்துக்கு ஸ்வரூபம் இருக்கா? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்போ பிரம்மா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பிரம்மமே ஸ்ரீமன் நாராயணன்னு அறியப்படுகிறார். அப்படின்னு வந்து காட்டிக் கொடுக்கிறாரு. ஸோ பரபிரம்மம், பரபிரம்மன் யாரு அப்படின்னா, அது வந்து ஸ்ரீமன் நாராயணனே. இந்த அனைத்து உலகங்களுக்கும் காரணமானவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்கிறாரு. இப்போ தெரிஞ்சிருச்சா பரீட்சித்? நாரதர் கேட்டதுக்கு பிரம்மாவே வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள்னு காட்டிக் குடுத்திருக்காருப்பா. ஸோ அதனால இங்க பகவான், பகவான், பகவான் நாம குறிப்பிடுறது எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனத்தான் நாம வந்து குறிப்பிடுறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே, "ஆ இப்போ எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு" அப்படின்றாரு. சரிங்க குருவே. எனக்கு இப்ப நீங்க பிரம்மம்னு ஒரு வார்த்தைய நீங்க சொல்லிட்டீங்க. அது வந்து நாராயணனும் சொல்லிட்டீங்க. எனக்கு இப்ப தான் பல கேள்விகள் வந்து எழுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படியா? உன்னுடைய கேள்வி எதா இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு. உன்னுடைய கேள்விகள் அனைத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்கிறேன் அப்படின்றாரு சுக மகரிஷி. இப்போ இந்த பரீட்சித் வந்து எத்தன கேள்விகள் கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 100 கேள்விங்க. தொடர்ந்து 100 கேள்வி வந்து கேட்கிறாரு. இப்போ நாம 100 கேள்வியவும் இங்க நம்மால வாசிக்க இயலாது இல்லைங்களா? ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடும். ஸோ நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இப்ப அவர் வந்து ஒரு கேள்வியவே பல டிவிஷன்ஸா கூட கேட்பாரு. இப்போ ராட்சசர்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் வருதுன்னு வைங்களேன். ராட்சசர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? இவங்க என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி நெறைய கேள்வி ஒரே பாயிண்ட்ட சுத்தி சுத்தி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து 100 கேள்வின்றது. ஸோ நாம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த கேள்வி எல்லாத்தையும் வந்து தொகுத்து ஒரு 6 கேள்வியா வந்து மாத்திட்டோம். அது எல்லாத்தையும் வந்து தொகுத்து என்ன அப்படின்றத குடுத்துட்டோம். ஸோ, அதனால நாம இந்த தொகுக்கப்பட்ட கேள்விகள வந்து நாம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, பரீட்சித் என்ன கேள்வி கேட்கிறாரு? பகவானினுடைய பெருமைய கேட்கணும்னு சொல்றீங்க. கேட்டா நம்ம பாவமெல்லாம் வந்து நீங்கும்னு சொல்றீங்க. அது எப்படி நீங்குது? அத பத்தி எனக்கு தெரியணும். இப்ப எத்தனையோ காரியம் செய்றோம். அப்பல்லாம் செஞ்சா பாவம் போகுதா? போகல இல்லையா? ஆனா, அவருடைய பெருமைய கேட்டா மட்டும் எப்படி மனதுல இருக்கிற அழுக்குகள்லாம் போகுது? அத எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்கிறாரு. 2வது இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகம் எப்படி உருவாச்சு? கால கணக்குகள் எவ்வளவு? மனிதர்களுக்கும், தேவர்களுக்கும் உள்ள ஆயுட்காலம் எவ்வளவு? இத பத்தி எனக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அடுத்தது 3வது பூமி, பாதாளம், மலைகள், நதிகள் இந்த மாரி நாம இயற்கை பிரபஞ்சத்துல எத்தனையோ பார்க்குறோமே! இதெல்லாம் எப்படி தோன்றின? அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பிரம்மாண்டம் அப்படின்றது எவ்ளோ பெருசு? அப்படின்னு கேட்கிறாரு. யுகங்கள் மொத்தம் எத்தன இருக்கு? ஒவ்வொரு யுகத்திலயும் எத்தன ஆண்டுகள் வந்து இருக்குது? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கப்புறம் மனிதர்களுக்கான தர்மம் என்ன? அரசர்களுக்கான தர்மம் என்ன? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அடுத்து ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் வாழ்க்கையில. கர்மாவால படாத பாடு படுறான். அவன் என்ன பண்ணணும்? அப்படின்றத எனக்கு சொல்லணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தெய்வம் இருக்குன்னு சொல்றவங்க இருக்கிற இந்தே பூமியில தான் தெய்வமே இல்லன்னு சொல்ற நாத்திகர்களும் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் தெய்வம் இருக்கிறது தெரியாம போகுது? ஏன் நாத்திகர்கள் வந்து உருவாகுறாங்க? ஆத்மா வந்து எப்படி வந்து தனித்துவமா நிக்குது? அப்படின்ற மாதிரி இத்தன கேள்விகள வந்து வரிசையா வந்து அடுக்குறாரு. பரீட்சித் மகாராஜா வந்துட்டு. ஸோ, அப்ப சுக மகரிஷிக்கு ரொம்ப ஆனந்தம். என்ன அப்டின்னா, கேள்வி கேட்க கேட்க தான் இவருக்கு ரொம்ப உற்சாகம் பிறக்குது. அதோட "சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா?" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. "ஏதாவது சாப்பிடுறியா?" அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா, இவ்ளோ நேரம் இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த பரீட்சித் வந்து என்ன சொன்னாராம், "இந்த 7 நாளைக்கு எனக்கு உணவோ, தண்ணீரோ எதுவுமே தேவையில்ல. நீங்க சொல்ற கதைகள் தான் எனக்கு உணவு. நீங்க சொல்ற கதைகள் தான் எனக்கு தண்ணீரு. எனக்கு தூக்கம் கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் நீங்க சொல்றத மட்டும் தான் கவனிக்க போறேன்." அப்படின்னு வந்து சொன்னாராம். சுக மகரிஷிக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். என்ன அப்படின்னா, இவரு வந்து டெஸ்ட் வச்சுட்டே தான் இருப்பாரு. சுக மகரிஷி வந்து இவரு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்போ இவருக்கு உண்மையிலேயே கதை கேட்கறதுல ஆர்வம் இருக்கா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றத விருப்பம் இருக்கா? அப்படின்றத பார்க்கறக்காக தான், "நீ சாப்பிட்டுக்கிறியா? நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறியா?" அப்படின்லாம் வந்து கேட்கிறாரு. இவர் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சரி அப்ப இவருக்கு கதை கேட்கறதுல ஊற்றம் நல்லா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, கதைய வந்து கன்டின்யூ பண்றாரு. இப்ப இந்த கேள்விகள்லாம் பரீட்சித்து கேட்டிருக்கிறாரு. இதோட நமக்கு ஸ்கந்தம் 2 வந்து முடிவு பெற்றுச்சுங்க.
என்ன அப்டின்னா, ஸ்கந்தம் 1ல ஃபுல்லா மகாபாரதத்தினுடைய அந்த கன்டினியூஷன ஃபுல்லா பார்த்து முடிச்சோம். அ பரீட்சித் வந்து எப்படி சுகமகரிஷிய சந்திச்சாருன்றது வரைக்கும் இருந்தது. இந்த 2வது பகுதியில வந்து பக்தி கைகூடுறதுக்கு அடிப்படையான தகுதிகள் என்ன அப்டின்றத பார்த்து, அதுக்கப்புறம் பிரம்மம்னா யாரு? அது நாராயணன் தான் அப்டின்றத டிக்ளேர் பண்ணி, அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜா நெறைய கேள்விகள் கேட்டதோட, இந்த 2வது ஸ்கந்தமும் நமக்கு இனிதே முடிவு பெற்றது. நாம நாளை முதல் 3வது ஸ்கந்தத்துக்கு பிரவேசிக்கலாம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.